गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சாச்சி சஞ்சலிதலோச்சனோத்பலம் சாமி குட்மலித கோமலாதரம் வேதவல்கித கரங்குளி முகம் வேணுநாத ரசிகம் பஜாமகே. கண்ணனுடைய உயர்ந்த மதுராபுரி பிரவேசமாகிய இந்த புண்ணியமான ஒரு பகுதிகளை இந்த தசகத்தில் வர்ணிச்சுருக்கக்கூடிய நாராயண பட்டத்திரி கண்ணன் அந்த வீதிகளுக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஓடி வந்து புண்ணியமான கயிற்றால் இழுக்கப்பட்டு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிருக்கான்ற ஒரு பரிணாமத்துல இந்த தசகத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தை துவங்கிட்டார். குருவாயூரப்பா त्वत्पादत्युदिवत् सराग सुभगास्त्वन्मूर्तिवद् योषितका सम्प्राप्ता विलसत्पयोः धररुचो लोला भवद्दृष्टिवत् आरण्यस्त्वदुरस्थलीवधैते मन्दस्मितभ्रौडिव नैर्मल्योल्लसिताका कचवूघ रुचिवत् राजत्कलाः पाहश्रुताका. கண்ணன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற பெண்கள் எல்லாரும் மதுராபுரியில போட்டது போட்டபடி ஓடி வந்தாலாம். வந்தவா எல்லாரும் கண்ணனுடைய திவ்ய அழகுல மயங்கினா 1000 கோடி சூரிய பிரகாச பார்வையோட இவன் மதுராபுரியில காட்சி அளிக்கிறானா. தகதக தகதகன்னு மாணிக்க மரகத திருமேனி. யாதவாபதயத்துல சுவாமி தேசிகன் சொன்னார், மன்மதாயுத சௌந்தர்யவோ வசந்தாயுத சௌரபோ சசாங்காயுத லாவல்யவோ சண்டரஸ்மியுதி. 16000 மன்மதர்களுடைய அழகு, அதே போல வசந்த ருத்துவனுடைய மனம், சூரியனுடைய ஒளி போல ஒரு காந்தி, கண்ணன் அந்த சந்திரனுடைய ஒரு குளிர்ச்சி எல்லாம் கண்ணனுக்கு இந்த மதுராபுரியில நுழையும் போதே சாக்ஷாத் மன்மத மன்மதகா, மனிதருக்கு தேவர் போல் தேவர்க்கும் தேவாவோ அப்படின்னு ஆச்சரியமா ஆழ்வார் வர்ணிப்பாரே, அதே பாவத்தோட இருக்கக்கூடிய கண்ணனை மதுரா பெண்கள் பார்த்த போது வட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கக்கூடிய ஒரு பெரிய அழகு என்னன்னா, ஒவ்வொரு ரூபத்திலையும் அந்த பெண்கள் கண்ணன் மாதிரியே இருந்தாளாம். எப்படின்னா கண்ணனுடைய பாத காந்தியான திருவடி எப்படி துளிர் மிருதுவா இருக்குமோ அதுபோல தாமரை போல மிருதுவாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சிவப்பு நிறத்துல இருந்தா. கிருஷ்ணா, உன்னோட மூர்த்தி போல அவர்களுடைய காந்தியோட அழகு, அசைகின்றவனுடைய சூரிய சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய நேத்திரங்கள் கண்கள் இருக்க, அது அப்படி எப்படியும் போயிட்டு போயிட்டு வந்து இருக்க. அது போல அங்க இருக்கக்கூடிய பெண்கள் இங்கும் அங்கும் உன்னை பார்த்து பரவசப்பட்டு ஓடக்கூடிய மனசை கவரக்கூடிய ஒரு புஷ்பஹாரங்களாக இருக்கா. நீ அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்தாகாரம் வக்ஷஸ்தலத்துல அப்படி இப்படியும் ஆடுறது. அதே போல அவர்களுடைய கண்கள் உன்னுடைய முக்தாகாரம் மாதிரி உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சு சுத்தமாகவும் கம்பீரமாகவும் அசைஞ்சிருக்கு. குருவாயூரப்பா, கச்சிதமா உள்ள தங்களுடைய மந்தகாசம் இருக்க,
ஒரு சிரிப்பு இருக்கு, அதுதான் இந்த பெண்களை நிர்மலமான மனதோடு இருப்பவர்களாக ஒப்பிட்டு காட்டுகின்றது. உன்னுடைய மயில் தோகையான ஒரு கலாபம் உன்னுடைய கொண்ட மேல அப்படி இப்படி அசைஞ்சின்னு இருக்க, அது போல பலவிதமான கலாபங்கள், அதாவது பலவிதமான ஆபரணங்களை தரித்தவர்களாக ஒரு பக்கம் பார்த்தா பெண்களும், இன்னொரு பக்கம் நிற்கக்கூடிய கண்ணனான நீயும் நைர்மல் யோல்லசிதாக கசௌ கருச்சிவத் ராஜத் கலா பாஸ்ருதாக. எனக்கு வித்தியாசமே தெரியலையே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கேளே, என்ன காரணம்னா இந்த மதுராபுரியில் இருக்கிற பெண்கள்லாம் கோகுலத்தில் இருக்கக்கூடிய கண்ணனுடைய பெருமைகள், அவனுடைய லீலைகள், அவன் பண்ண காளிய நர்தனம், ராசக்கிரீட எல்லாத்தையும் கேட்டு 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 சதா சர்வ காலமும் பகவானையே நினைச்சுண்டு உருகி இருந்ததனால அவனுடைய சாருபிய நிலைக்கு, பகவான போன்ற ஒரு அழகு படைத்த நிலைக்கு ரெண்டு பேருக்கும் பகவானுக்கும் பாகவதோத்தமைகளுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு திருக்கோலமாக மாறிற்றுன்னு சொன்ன ஒரு வர்ணனையோட 74வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை பட்டத்திரை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், உன்னுடை பாதம் போல் சிவந்திட்ட அழகியரும் உன்னுடை மேனி போன்ற பொன்னிருவாய் கொங்கை கொண்டோர் உன் கண்ணின் அழகு போல கண்ணா மண்ணும் ஒரு பார்வை கொண்டோர் உன்னுடைய புன்னகை போல் புண்ணியர்கள் நகை அணில் தேக உன்னை கண்டார் அப்படின்னு முடிச்சவர் 3வது ஸ்லோகத்தை துவங்குவதற்கு முன் நாம் வழக்கம் போல தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். வந்தவாசியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய கொடியாலும் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அம்புஜவல்லி தாயார் சமேத ஆதி பூவராக பெருமாளுடைய திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இதோ இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியை தரிசிக்க இருக்கின்றோம். பூவராக பெருமாள் இங்கு நுழையும் போதே முகப்பிலே மடியிலே பூமாதேவியை தாங்கி நமக்கு தரிசனத்தை அளித்தார். அவரே அதுபோன்று மூலவராகவும் இங்கு திவ்ய தரிசனத்தை அளித்தார். இதோ உற்சவமூர்த்தியினுடைய ஒரு திவ்ய தரிசனம். உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் என்ற திவ்ய நாமத்தோடு இங்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ ஸ்ரீதேவியானவள் சிகப்பு பட்டுடுத்தி நின்ற திருக்கோலத்திலே கிரீடம், அதில் சுற்றப்பட்ட ஒரு பூக்கொண்டை, சாந்தமான ஒரு திருமுகம், சிகப்பு வெள்ளைக்கல் பதிக்கப்பட்ட ஒரு திலகம், அழகாக சிறியதாக கண்களை திறந்து கொண்டு நம்மை குளிர நோக்கக்கூடிய நேத்திர தரிசனம், செவித்தோடு, மந்தஸ்மிதம், மாங்காய் பொன்மாலை, திருமாங்கல்யம், இடது திருக்கரத்திலே அல்லிப்பூவை ஏந்தி கொண்டு காட்சி தரக்கூடிய உத்தமமான திவ்ய தரிசனம். மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் நின்ற திருக்கோலத்திலே கிரீடம், மாங்காய் பொன்மாலை பளிச்சிட திருமாங்கல்யத்துடன் சிகப்பு பட்டுடுத்தி காட்சி தர வலது திருக்கரத்திலே தாமரை பூவை ஏந்தி உள்ளார். இவர்களுக்கு நடுவிலே வரதராஜ பெருமாள் உற்சவராக வரம் தரும் வரதராக தரிசனமளிக்க துவங்கிவிட்டார். அழகாக சூரிய சந்திரப்பிரபை போன்ற கிரீடம், திருமுகத்தின் சோபையை கூட்டக்கூடிய உயர்ந்த கம்பீரமான கற்கள் பதித்த திருமண் காப்பு, நீண்ட நாசி, பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய அழகான புருவம் இருந்தவா காணீரே என வளைந்த புருவங்கள், மெல்லிய மிருதுபூர்வம் ச பாஷத்தே என்னும்படியாக சற்றே அகன்ற உதடுகளோடு கூடிய பெருமையான ஒரு புன்னகை. அது மட்டுமா, செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ என்ற கண்கள் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போல் வரதராஜனிடத்திலே மின்னுகின்றது. நீண்ட கர்ணபத்திரம், சிகப்பு வெள்ளைக்கல் பதக்கம், யஜ்ஞோபவீதம், சங்கு சக்கரம், அபயகஸ்தம், கதாகஸ்தம், பூ மாலைகள் என மாறி மாறி நம்முடைய கண்கள் இவனை தரிசித்து பலன் பெருகி பாவங்கள் நீங்க பெறுகின்றோம். எத்திசையும் சுழன்றோடி இழைத்து விழும் காகம் போலும் அம்பன நான் அடைந்தேனே என்றும் தாமரை பீடத்திலே வரதனின் திருவடிகளை நாம் சரணமடைந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளை தரிசித்த பரமானந்தத்தோடு 74வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். தாசாமாகலயல் அபங்கவலனைகி மோதம் பிரகர்ஷத்புதக
व्यालोलेषु जनेषु तत्र रजकं कञ्चित् पटिं प्रार्थयन् कस्ते दास्यति राजकीयवसनं याघूति तेनोदितकाः सत्यस्तस्य करेण शीर्षमघृताकाः सोऽव्याप पुण्यं गत्यो. குருவாயூரப்பா, தங்களை காண வந்த அந்த பெண்கள்லாம் குதூகலமாக உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும்னு அப்படி நினைக்கிற சமயத்துல பளபளன்னு மன்மதகான் மின்னக்கூடிய மரகதமணி போன்ற தங்களுடைய திவ்ய சரீரத்துல கண்ணாடி போல அவர்களை பார்த்துட்டு ஒரு பிரமிப்பா அடைஞ்சுட்டு இருக்கா. அதே சந்தர்ப்பத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வண்ணான் கம்சனுக்கு வெள்ளை வெள்ளையா துணிகள்லாம் தான் தோச்சு அந்த சலவ துணிகளை எடுத்துட்டு போயிட்டு இருக்காராம். கிருஷ்ணனும் அவருடைய கூட வந்த நண்பர்களுக்கும் அந்த துணியை பார்த்த உடனே ஆசை. ஏன்னா கிராமங்கள்ல இருக்கிறவா நகரத்துல இருக்கிறவா அணிஞ்சிக்க கூடிய ஒரு துணியை பார்த்தா எப்பவுமே ஆசைப்படுவா. அதனால கண்ணனுடைய நண்பர்கள்லாம் அப்பா அவங்கிட்டே இருந்து அந்த துணியெல்லாம் நம்மளும் கொஞ்சம் வாங்கி உடுத்திக்கலாமேன்னு கேட்ட உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார், நேர அந்த வண்ணானிடத்துல போய் கஸ்தேதாஸ்யதிராஜகீயவசனம் யாகோதி தேனோதிதக, அப்பா எங்களுக்கு கொஞ்சம் வஸ்திரம் கூடனார். யாரு நீங்கன்னா, நாங்கள்லாம் கோகுலத்துல வந்திருக்கோம், இடையர்கள், இது போல வெள்ள வெள்ளையன்னு வஸ்திரங்கள்லாம் பார்த்ததில்ல, எனக்கு கொடுக்கணும்னு உடனே கொடுக்கலாமோனோ. குருவாயூரப்பா, நீ உனக்கு கையேந்திரதே வழக்கமாயிடுச்சு. மகாபலி கிட்ட கையேந்தினேன், இப்போ ஒரு வஸ்திரத்துக்காக நண்பர்களுக்காக கையேந்தினேன். ஆனா அவன் என்ன பண்ணா, கோபத்தோட ராஜாவுக்கு தர வேண்டிய வஸ்திரத்தை நீங்க கேட்கறதாவது அதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன், போங்க, இதுக்கு மேல பேசினா சத்தியஸ்தஸ்ய கரேன சீர்ஷமகிருதாக உங்களுடைய தலையை கிள்ளிடுவேன், வெளியில போயிடுங்க, நான் எங்களுக்கு கோபம் வரத்துக்கு முன்னாடி ஓடி போயிடுங்கன்னு சொன்ன உடனே இந்த ஒரு வார்த்தை குருவாயூரப்பா உன்னை பாதிச்சது. யோஜனை பண்ண, இந்த வண்ணா யாரு, ராமாவதாரத்துல சீதை பேர்ல தப்பு சொல்லி இவன் அபச்சாரப்பட்டுட்டான், அதனால தான் சீதையை நம்ம காட்டுக்கு அனுப்பினோம், அந்த வண்ணானுக்கு இப்போ ஒரு மோட்சத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு என்ன பண்ண, நீ எனக்கா துணியை தரமாட்டேன்னு சொல்றேன்னு சோபியா புண்ணியம் கத்தியம் கையால அப்படியே அவனுடைய தலையை கிள்ளி வெளியில போட்டுட்டாராம். ரொம்ப சுலபமா முடிச்சுட்டார் பட்டத்திரி ஸ்லோகத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம், புண்ணியமான மதுரையில அவனுக்கு ஒரு புண்ணியமான கதியை கொடுத்து அந்த வண்ணானுக்கு மோட்சத்தை கொடுத்து தாங்கள்லாம் அந்த துணியை எடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி பரம சந்தோஷத்தோட அந்த வெள்ள வெள்ளையில இருக்கிற துணியை எல்லாரும் உடுத்திண்டு பரமானந்தத்தை அடைஞ்சாளாமேன்னு மூன்றாவது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், தெருவெங்கும் நிலவுகின்ற காட்சிகளை கண்டுழல்தான் கனித்த காலை உருவத்தில் சிறந்தவனாம் துணி வெளுப்போன் துணி ஏந்தி சென்ற போது இரு இங்கே இவ்வாடை தாவென்ன மன்னரதா தாரேன் என அவன் உயர்த்திய உன் கையாலே தலை கொய்து புண்ணிய பதம் தவித்து நின்றாயே அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி நான்காவது ஸ்லோகமாக ஒரு மாலாக்காரன், ஒரு தையர்காரன், ஒரு கூனி இவர்களுடைய வைபவங்களை எல்லாம் தொடர இருக்கார். எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை கொடியாளத்தில் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள், ஆதி பூவராக பெருமாள் இவர்களுடைய திவ்ய ஹாரத்தியோடு அவர்களுடைய அருளை பெற்று நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தமிழ்நாட்டில் திருவாரூருக்கு அருகில் உள்ள கண் கொடுத்த வனிதம் என்ற ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன்